ஆர்எஸ்எஸோட மற்ற டீட்டெயில்ஸோட இன்னைக்கு சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ் நாங்கள் ஒரு சமூக இயக்கம், அரசியலெல்லாம் எங்கள் தலையீடு இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டாலும் அரசியலில் அவங்களுடைய தலையீடு நிச்சயமாக இருக்குது. ஆனால் நேரடியாக இருக்காது. நம்ம பிரைம் மினிஸ்டர்ஸ், பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் கிட்ட ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பண்ணணும்னா பார்த்துக்கோங்க. தலைவராக இருக்கிறவர் வருங்கால தலைவர் அவரே நியமிச்சுட்டு ரிலீவ் ஆயிடுவார். அப்படிதான் இப்ப இருக்கிற மோகன் பகவத் அவர்கள் செப்டம்பர் 11 வரை தன்னோட 75வது பிறந்த நாளுக்குள்ள வருங்கால தலைவரை நியமிச்சுட்டு தான் ரிலீவ் ஆகிக்க போறதா பேசிக்கிறாங்க. பாகிஸ்தான் பிளவுபட்டு பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியை துர்கா மாதா அப்படின்னு பாராட்டி மகிழ்ந்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. பரவாயில்லையே, நீ நல்லா பாடுற.